வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியலில் குணச்சித்திர கதாபாத்திரம், நகைச்சுவை கதாபாத்திரம், இப்படி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் வெகு சிலர் மட்டுமே தான் ரொம்பவும் சூப்பராக நடிப்பாங்க. அதில் ரொம்பவும் சிறப்பாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் நடிப்பார். அவரோட உண்மையான பெயர் ராஜ்குமார். இவர் 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு 40 வயது ஆகுது. ராஜ்குமார் அவரோட அப்பா மனோகரன் அவர்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட். இவங்களோட அம்மா சாந்தாமணி. இவர் சத்தியமங்கலத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இவர் 9th படிக்கும்போதே ட்ராமாக்கள்லாம் கலந்துக்கிட்டு நடிப்பு மேலே அதிக ஆர்வம் காட்டியிருக்காரு. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் இவர் எப்படியாவது நடிகர் ஆகணும்னு சொல்லி சென்னை வந்திருக்காரு. அங்கே ஹோட்டல் சப்ளையரெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கேயே ரூம் எடுத்தும் தங்கியிருக்காரு. பல முறைகள் ஆடிஷனில் கலந்துக்கிட்டுமே இவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் முதல் முறையாக ராஜ் டிவியில் விஜேவாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு முதல் முறையாக ராஜ்குமார் அவர்களுக்கு கிடச்சிது. அதை ரொம்பவும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார் ராஜ்குமார் அவர்கள். அப்படி அதுக்கப்புறம் சன் டிவியில் தங்கம் சீரியலில் ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட நடிப்பில் தங்கம் சீரியலில் தான் முதல் முறையாக இவருக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. தங்கம் சீரியலில் வெற்றி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிருப்பார். இதை தொடர்ந்து வள்ளி சீரியல் இவரோட சீரியல் வாழ்க்கையிலே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த சீரியல் அமைஞ்சுது. இதை தொடர்ந்து இவருக்கு முந்தானை முடிச்சு, சரவணன் மீனாட்சி, பாரதி கண்ணம்மா, வாணிராணின்னு தொடர்ந்து பல சீரியல் வாய்ப்புகள் கிடைச்சிது. ராஜ்குமார் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க தான். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனி கதாபாத்திரம் இவர் எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாருன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.